பேபி அணைக்கு போற வழியில இருக்கிற 19 மரங்களை வெட்டுறதுக்கு கூட 5 வருஷமா கையால் ஆகாத ஒரு அரசாங்கத்தில் அமைச்சரா இருக்கிறாரு அப்படின்ற சாதனைக்கு சொந்தக்காரர் தான் இவரு. திராவிட அரசாங்கத்துல செயல்படாத ஒரு அமைச்சர்னா அது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான். தென்பெண்ணை இணைச்சிட்டா மணல் அள்ள முடியாது. மணல் அள்ளுறதா இருந்தா இந்நேரம் அந்த வேலையை ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கி செயல்படுத்திட்டு பாரு. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. பட் இதுவரையும் எதுவும் செய்யலை. இவர் முழுக்க ஒரு செயல்படாத ஒரு அமைச்சர். இவரை எதுக்காக தான் இதை அமைச்சரை வச்சிருக்காங்க தெரியல. ஐயாவோட நல்ல காரியங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஒரு 70% மார்க் கொடுக்கலாம். மூத்த அமைச்சர்ன்ற முறையில வேணா இவரை சகிச்சுக்கலாமே ஒழிய ஒரு நீர்வளத்துறை அமைச்சரா இவருடைய செயல்பாடுகள் 0க்கும் கீழே தான் மதிப்பெண் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. 0க்கும் கீழே ஏதாச்சும் ஒரு மதிப்பெண் இருக்குன்னா அந்த மதிப்பு தான் நம்ம கொடுக்க முடியும். 25 ஆண்டுகால கிங் ஊடக ஆளுமை. உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள். திராவிட மாடல் ஆட்சி என்று அறிவிக்கப்பட்ட திமுகவுடைய ஆட்சியில் தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகளை தாண்டி 5ஆம் ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த நிலையில் அந்தந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்ன வேலையை செய்திருக்கிறார்கள் அல்லது எந்த வேலையை செய்ய தவறியிருக்கிறார்கள் என்பதை தான் நாம் இன்றைக்கு மக்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வகையில் அமைச்சர் துரைமுருகனுடைய தொகுதியில் அவர் செய்த முக்கியமான வேலைகள் என்ன, செய்ய தவறியவை என்ன என்பதை இன்றைக்கு நாம் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அமைச்சர் துரைமுருகன் ஐயா நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனாரு. இந்நாள் வரை 4.5 வருட காலமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திராவிட அரசாங்கத்துல செயல்படாத ஒரு அமைச்சர்னா அது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான். இவர் முழுக்க ஒரு செயல்படாத ஒரு அமைச்சர். இவரை எதுக்காக தான் இதை அமைச்சரை வச்சிருக்காங்க தெரியல. சமீபத்தில் பாத்தீங்கன்னாக்கா குடியாத்துல பார்த்தா மோர்தன டேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மோர்தன டேம் பாத்தீங்கன்னாக்கா புனரமைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ சமீபத்தில் வாணியம்பாடி பகுதியில் கல்லாறு மற்றும் பாலாறு புனரமைப்பு திட்டத்தை எடுத்திருக்கிறாரு. இது போல தமிழகத்துல அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீர் வளங்களை உற்பத்தி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல பார்த்தீங்கன்னா அவர் நிறைய குளங்களை வெறுறதுக்கான ஒரு ஆணைகளை பிறப்பிச்சிருக்காரு. 4 ஆண்டுகளாக நீர்வள அமைச்சர் எந்த பணியும் செய்ய விடாமல் அவர் பணம் இல்லை என்று சொல்லி காலதாமதம் பண்ணினார். 4.5 வருஷத்துல அவர் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. அவர் பலனடைகிற அந்த பாலாத்துக்கு அவர் என்ன செய்திருக்காருன்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆட்சிக்கு புதுசுல சொன்னாரு 1 லட்சம் கோடி செலவுல நாங்க ஆயிரக்கணக்கான தடுப்பணை கட்டுவோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஒரு தடுப்பணை கூட செய்யற கட்டல. நமது மண்ணின் மைந்தர், நமது மாவட்டத்தின் மூத்த அரசியல் தலைவர் ஐயா துரைமுருகன் அவர்கள் நமக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இன்னும் நிறைய செஞ்சார்னா நல்லா இருக்கும். திரு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அணைகள் கட்டுறேன் அப்படின்ட்டு. பட் இதுவரையும் எதுவும் செய்யலை. ஆயிரக்கணக்கான டேமுகள் நீர்வள டேமுகளை கட்டி தருகிறேன் என்று வாக்குறுதியாக கொடுத்தாரு. ஊரா கேன்வாஸ் பண்ணும்போது மகனுக்கு MP தேர்தலுக்கு கேன்வாஸ் பண்ணாரு. அப்பவும் அதே மாதிரி சொன்னாரு. அவருடைய பொது தேர்தலில் MLAவுக்கும் அதே மாதிரி சொன்னாரு. அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு பூரா நீர்வளத்தில் நல்ல நீரும் சீரும் சிறப்புமாக செஞ்சு கொண்டு இருக்கிறார். அவர் மேலே எந்த விதமான ஜனங்களுக்கும் கிடையாது. எதிர்கட்சி குறைய சொன்னாலே அவர் மேலே யாரும் சொல்றது நேர்மையான வகையில் பயன்படுத்துறாரு. நீர்வளத்துறையில கால்வாய் ஏற்படுத்திவிட்டார். 2 அணை 29 கோடியிலே 2 அணை, ஆம்பூர் 1, அம்பலூர் 1, 2 அணை பெற்றுக் கொடுத்தார். இதுதான் எங்களுடைய சாதனை. விவசாயிகளுக்கு செஞ்ச நல்ல ஒரு திட்டம். அமைச்சர் துரைமுருகன் ஐயா நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பேபி அணைக்கு போற வழியில இருக்கிற 19 மரங்களை வெட்டுறதுக்கு கூட 5 வருஷமா கையால் ஆகாத ஒரு அரசாங்கத்தில் அமைச்சரா இருக்கிறாரு அப்படின்ற சாதனைக்கு சொந்தக்காரர் தான் இவரு. திரு நீர்வளத்துறை அமைச்சர் அவர் புதிய அணைகளை கட்டுவதற்கான திட்டமிடுதல் செய்யவே இல்லை. இப்போ நம்ம மாவட்டத்தில் ஒரு பெரிய விளையாட்டு திடல் ஏற்படுத்தலாம். அதே போல நீச்சல் குளம் ஏற்படுத்தலாம். நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒரு பெரிய விளையாட்டு திடலை ஐயா ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. இந்த பட்ஜெட்ல தான் வாணியம்பாடி தொகுதிக்கு 2 தடுப்பணைகள் அறிவிச்சிருக்காங்க. 2 சீரமைப்பு செய்யறதுக்கு அறிவிச்சிருக்காங்க. அறிவிப்பா தான் இருக்கு. அதே மாதிரி போற எல்லா இடத்துலயும் என் வாழ்நாளுக்குள்ள நான் தென்பெண்ணை பாலாறு இணைச்சிருவேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. வாணியம்பாடி வந்தப்போ 2 மாசத்துக்கு முன்னால் கூட சொன்னாரு. நாங்க மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்தோம். ஆனா சட்டசபையில பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல நந்தன் கால்வாய் தென்பெண்ணை இணைப்புக்கு தான்
அறிவிப்பு வந்துச்சே ஒழிய வாணியம்பாடிக்கு தேவையான தென்பெண்ணை பாலாறு இணைப்பு பத்தி எந்த அறிவிப்பும் வரல. இவர் மாதிரி இருக்கிற சீனியர் அமைச்சர்கள் செய்யணும்னு நினைச்சா எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனா இவங்களுக்கு அந்த செய்யறதுக்கான மனசு இல்லைன்றது தான் யதார்த்தம். 4.5 வருடம் முடிந்து நிலையில இப்போதைக்கு வாணியம்பாடி தொகுதிக்குள்ள 2 அணை கட்டுறதா முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ முடியாது, இன்னும் ஒரு 5-6 மாதம் தான் இருக்குது டைமு. இதுக்குள்ளே அவங்க ஆட்சி முடிஞ்சிட்டு போயிடுவாங்க. அடுத்த வருஷம் வர அரசாங்கம் தான் இது பண்ணும். இதிலே முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் குடியமர்த்து திட்டத்தின் கீழ் பல 100 ஏரிகளை தூர்வாரினார், பல செயல்களை செயல்படுத்தினார். ஆனால் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வாணியம்பாடி கூட கடைசியாக வந்தப்ப தென்பெண்ணை பாலாறு இணைக்கிறதுக்கு நான் இருக்கும்போதே செஞ்சிடறேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. பட் அதுக்கான எந்த ஒரு வேலையும் செஞ்ச மாதிரி தெரியலைங்க. தென்பெண்ணையும் பாலாறையும் இணைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 4.5 வருஷம் கழிச்சு அவர் சொன்ன வாக்குறுதி தான் இது. வெறும் எழுத்தளவு தான் தவிர பேச்சளவு தான் தவிர எந்த ஒரு செயலும் நடைபெறல. அவர்களுக்கு தென்பெண்ணை இணைப்பு என்று சொன்னார்கள். ஆனால் தென்பெண்ணை இணைப்பு என்று அறிவித்தார்களே தவிர செயல்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் அதில் மணல் அள்ள முடியாது. தென்பெண்ணையை இணைச்சிட்டா மணல் அள்ள முடியாது. மணல் அள்ளுறதா இருந்தால் இந்நேரம் அந்த வேலையை ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கி செயல்படுத்திட்டு பாரு. அதே மாதிரி தமிழகத்து டெல்டாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற மேகதாட்டு அணை விவகாரத்தில் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. கர்நாடகா அமைச்சரும் முதலமைச்சரும் சொல்றாங்க, அவங்களே கவனிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன போங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க. கர்நாடகா முதலமைச்சர் வரும்போது மேகதாது விஷயத்தை பத்தி இவர் பேச மாட்டேங்க. ஆனா அவங்களுக்கு இங்க என்ன, நான் எல்லா வேலையும் நான் மீட்டு கொடுத்துருவேன், தண்ணியை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு. ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்க இருக்கிற ஒரு மரத்தை வெட்டுறது கூட துப்பு இல்லை உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி தண்ணியை வாங்கி தர போறாங்க? கேரள அரசே 19 மரங்களை வெட்டிடு அப்படின்னு சொன்னா கூட அதை ராஜதந்திர ரீதியா அணுகாம அவசரப்பட்டு மீடியால அந்த பத்திரிகை ரிலீஸ் பண்ணி அது சம்பந்தப்பட்ட அதிகாரி அவங்க டிஸ்மிஸ் பண்ணதான் நடந்தது. ஒரு மரங்களை வெட்டுறதுக்கும் இன்னைக்கு பொதுப்பணித்துறை போயிட்டு முல்லை பெரியாறுல சீரமைப்பு பணிகளை செய்யறதுக்கும் முடியாத ஒரு அவலமான சூழ்நிலை இருக்கு. ஐயாவோட நல்ல காரியங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஒரு 70% மார்க் கொடுக்கலாம். 100க்கு ஒரு 75 கொடுக்கலாம். 5க்குள்ள தாங்க கொடுக்கணும். மூத்த அமைச்சர்ன்ற முறையில வேணா இவரை சகிச்சுக்கலாமே ஒழிய ஒரு நீர்வளத்துறை அமைச்சராக இவருடைய செயல்பாடுகள் 0க்கும் கீழே தான் மதிப்பெண் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. 100க்கு 20% கூட இல்லை என்பதை தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். 0க்கும் கீழே ஏதாச்சும் ஒரு மதிப்பெண் இருக்குன்னா அந்த மதிப்பு தான் நம்ம கொடுக்க முடியும். வரப்போற தேர்தலில் அவருக்கு சரியான 70 கொடுக்க போறாங்க. ஒரு 10 மார்க் கொடுக்கலாம் அவருக்கு, அவ்வளவுதான். அவருக்கு ரேட்டிங்கா பாத்தீங்கன்னா 2 ரேட்டிங் தான் தருவேன். 85 மார்க்கு நாங்க பதிவேடு செய்யப்படும். நீர்வளத்துறை அமைச்சருக்கு 85% தாராளமாக செய்யலாம். 25 ஆண்டுகால கிங் ஊடக ஆளுமை. உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள்.